விவசாயம் என்பது சுலபமில்லை. சிறிய தவறுகள் கூட பெரிய நஷ்டமாக மாறிவிடும். ஆனால் அந்த தவறுகளை முன்னதாக தெரிந்து தவிர்த்தால் விளைச்சலும் வருமானமும் இரட்டிப்பாகும். எல்லா விவசாயிகளும் காமனாக செய்கிற தப்பை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதில் முதலில் மண் பரிசோதனை செய்யாமல் பயிரிடுவது. பல விவசாயிகள் எந்த மண் எந்த பயிருக்கு பொருந்தும் என்று கவனிக்காமல் விதை போடுகிறார்கள். உதாரணமாக, கரிசல் மண்ணில் நெல் போட்டால் விளைச்சல் குறையும், ஆனால் பருத்தி சிறப்பாக வளரும். இதுக்கான தீர்வு மண்ணின் பிஹெச்பி அளவு, சத்துக்கள்னு சொல்லப்படுற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் சோதனை செஞ்சு பார்க்கணும். இதை அரசு விவசாய அலுவலகத்தில் இலவசமாக செய்யலாம். 2வது, தரமற்ற விதைகளை பயன்படுத்துவது. மலிவான விலையில் எங்கேனும் கிடைக்கும் விதைகளை வாங்குவது பெரிய தவறு. பல சமயம் விதைகள் முளைக்கவே மாட்டது. இதுக்கான தீர்வு எப்பயுமே கடையில் விதை வாங்கும்போது சர்டிஃபைடு சீட்ஸ் இல்லை ஃபவுண்டேஷன் சீட்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி TNAU இல்லை கவர்மெண்ட் சீட் ஃபார்ம்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் தரமான விதைகள் கிடைக்கும். அங்கே நீங்கள் வாங்கி உங்களோட பயிரை நீங்கள் நடலாம். 3வது, நீர் மேலாண்மை இல்லாமை. அதிகமாக நீர் விட்டாலும் குறைவாக விட்டாலும் பயிர் பாதிக்கப்படும். நெல் பயிருக்கு நிறைய நீர் தேவை, ஆனால் காய்கறிக்கு குறைவாக நீர் போதும். இதுக்கான ஒரு தீர்வா துளி நீர்ப்பாசனம் பயன்படுத்தினால் 40% வரை தண்ணீரை சேமிக்கலாம். மழைநீர் சேமிப்பு செய்தால் கோடை காலத்தில் கூட பாசன வசதி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சொல்யூஷனை நீங்கள் தேடி உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் இந்த மாதிரி சொல்யூஷனை யூஸ் பண்ணுங்கள். அதிக தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தேவையான அளவு மட்டும் உங்களோட பயிருக்கு தண்ணியை கொடுங்க. 4வது, ரசாயன உரத்தை மட்டும் நம்புவது. மண் சக்தி குறைய காரணம் அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறது தாங்க. இதனால் மண் சோம்பேறி ஆகிவிடும், நீண்ட காலத்தில் விளைச்சல் குறையும். அதனால் இயற்கை உரங்களை கோமியம், கம்போஸ்ட், பசலை, பசுந்திணை, பசு தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி உரங்களை சேர்க்க வேண்டும். இல்லைனா இன்டெகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லப்படுற இயற்கையும் ரசாயன உரையும் இரண்டும் சரியான அளவில் இருக்கிற ஒரு உரத்தை வாங்கி நீங்கள் பயிருக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். 5வது, பூச்சி கட்டுப்பாடு. பொதுவாக பூச்சி தாக்கிய பிறகு தான் பல பேர் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அப்போது அதிக டேமேஜை கொடுக்கும். முன்னெச்சரிக்கையோடு இருப்பது இதில் ரொம்ப முக்கியங்க. விதை போடும் முன் விதையை சுத்தம் செய்யணும். 15 நாட்களுக்கு ஒரு முறை நீம் ஆயில்னு சொல்கிற வேப்பிலை எண்ணெயை இல்லை பசுந்திணை எக்ஸ்ட்ராக்டு, ஜீவாமிர்தம் போன்றவை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு சீசனுக்கும் வேறு வேறு பயிர் செய்தால் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும். 6வது, ஒரே பயிரை மட்டும் நம்புவது. பல பேர் வருஷம் முழுக்க ஒரே பயிரை செஞ்சுட்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு நெல்லுன்னு போட்டாங்கன்னா வருஷம் முழுக்க நெல் மட்டுமே போடுற பல பேர் இருக்காங்க. இது மண்ணோட சத்துக்களை குறைத்து விளைச்சல் சரிந்தால் பெரிய நஷ்டமாகும். டைவர்சிஃபிகேஷன் செய்ய வேண்டும். இதுக்காக ஒரு பக்கத்தில் நெல், மறுபக்கத்தில் காய்கறி அல்லது தானிய பயிர். சிலர் பக்கத்தில் கோழி வளர்ப்பு அல்லது மீன் வளர்ப்பு கூட சேர்த்து லாபம் பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஊடு பயிர் இல்லை சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு பயிரை மாற்றி பண்ணாதான் பயிரோட வளர்ச்சியும் அதிகரிக்கும், மண்ணோட வளம் அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு விளைச்சலும் அதிகரிக்கும். 7வது, சந்தை ஆய்வு செய்யாமல் விற்பனைக்கு போவது. பயிர் அறுவடையெல்லாம் முடித்துவிட்டு அருகிலுள்ள மண்டிக்கு போய் குறைந்த விலையில் விற்பது அந்த விவசாயிக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுக்கும். அதனால் சந்தை விலை ஆன்லைனில் இல்லை ஆப்பில் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு உழவன் ஆப், E-NAM போன்ற கவர்மெண்ட் போர்ட்டல்ஸை பயன்படுத்தலாம். நேரடியாக வாங்கும் கூட்டுறவு சங்கங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் இது மூலமாக விற்றா நல்ல விலை கிடைக்கும். இந்த மாதிரி சில தகவல்கள்லாம் தேடி சந்தையில் எந்த விலைக்கு போகும், எந்த பயிரை நீங்கள் பண்ணலான்னு துல்லியமாக யோசித்து செஞ்சீங்கன்னா உங்களோட விவசாயம் நஷ்டம் இல்லாமல் லாபமான விவசாயமாக மாறும். இந்த 7 தவறுகளை தவிர்த்தாலே விவசாயத்தில் நஷ்டம் குறைந்து லாபம் அதிகரிக்கும். மண்ணை சோதிக்கணும், தரமான விதைகளை போடணும், தண்ணீரை சேமிக்கணும், இயற்கை மற்றும் ரசாயன உரத்தை சமமாக பயன்படுத்தணும், பூச்சி கட்டுப்பாட்டை முறையாக செய்யணும், பயிர் மாற்றம் செய்யணும், சந்தை விலையை பார்த்து விற்கவும். விவசாயம் ஒரு தொழில்தான், ஆனால் அதை ஒரு அறிவியலாக எடுத்தால்தான் அதிக வெற்றி கிடைக்கும்.